ஹே, என்னடி ஆச்சு? கேட்டு சொல்றேன்னு சொன்ன. ஏய் சாரிடி, நிறைய பேர் வந்துட்டாங்க, அதான் உன்னை கவனிக்க முடியல. நீ ஒரு இடம் சொன்னி, அது என்னதான் ஆச்சு? இடம் இங்க இல்லடி, நீ தப்பா எடுத்துக்காத. சாரி. என்னடி கடைசி நேரத்துல இடம் இல்லைன்னு சொல்ற? நானே எதிர்பார்க்கலடி. எங்க அத்தை வீட்ல இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்களா, அதான் அம்மா எல்லாரையும் அங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க. ஏ, நான் கோவா ட்ரிப்பை கட் பண்ணிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தும் நான் சென்னை வந்ததுக்கு காரணமே உன் கல்யாணத்தை அட்டன் பண்ணணும் தான். தேவையில்லாம எனக்கு வெறுப்பேத்தாத. ஏய், நான் என்னவோ வேணும்ட்டே பண்ற மாதிரி சொல்ற. சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது? இப்போ நான் உன் கல்யாணத்தை அட்டன் பண்ணுமா இல்ல அப்படியே பஸ் ஏறி ஊருக்கு போட்டுமா? ஓஹோ, அவ்வளோ ஆயிடுச்சோ உனக்கு? என்ன மேடம், பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்களுக்கு இன்ஃபோடெக்ல வேலை வாங்கி கொடுத்ததே நாங்க தான், அதுவும் இன்னொரு பையனுக்கு போக வேண்டிய வேலையை. இப்போ அதில் வர காசை வச்சு ட்ரிப்புக்கு போவீங்க, ஆனால் என் கல்யாணத்துக்கு வர மாட்டீங்க இல்லையா? அப்படி சொல்லடி. தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். 1 வீக் சென்னையில் சுற்றலான்னு நினச்சேன். நீ என்னடா? அம்மா தாயே, முதல்ல என்ன பேச விடு. என் ஹஸ்பண்ட் சைடில் ஒரு வீடு இருக்கு. பாரு, அதுக்குள்ள ஹஸ்பண்டா? ஏ ஆமாண்டி, அப்படிதாண்டி பேசுவேன். உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், ஒழுங்கா அங்கே போய் இருந்துக்கோ. சரி அனுப்பு, போகிறேன். இவ கல்யாணத்துக்கு வந்த மத்தியோ என் பற்றியும் சிறப்பால அடிச்சுக்கணும். ஷோ, இந்த அட்ரஸ் தெரிய வேற அலையணுமா? என்ன கதவு திறந்தே இருக்கு? அப்பா, நாட் பேட். பரவாயில்லையே, வீடு நல்லா தான் இருக்கு. யாரா நீ? நீங்க யார் முதல்ல? எப்படி உள்ள வந்தீங்க? பூட்டின வீட்டுக்குள்ள நீ எப்பறா வந்த? திருடனா நீ? ஹலோ ஹலோ ஹலோ, பார்த்து பேசுங்க. முறைப்படி முன்வாசல் வழியா தான் வந்தேன். நீங்க யாரு சொல்லுங்க. நான் அமிர்தாவோட கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். அவன் தான் என்னை இங்க ஸ்டே பண்ண சொன்னான். என்னைய அழகுராஜா ஸ்டே பண்ண சொன்னா? அழகுராஜாவா? யார் அவன்? யாரா? இந்தா என் மாப்பிள்ள அழகுராஜா. யார் இவன்? உங்க ஃப்ரெண்ட் அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். ஓ, அவனா? அப்போ நீங்க? நான் மாப்பிள்ள ஃப்ரெண்டு. நான் பொண்ணு ஃப்ரெண்டு. சொல்றா மாப்பிள்ள, ஒரு பொண்ணு வந்திருக்கா இங்க. ஹே, என்னடி உள்ள ஒரு பையன் இருக்கான்? சந்தோஷம் தானே, என்ஜாய் பண்ண வேண்டியதானே. சிறுபால் அடிப்பேன். இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏய், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போயேண்டி. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நானே சினிமாக்கா வாய்ப்பு தர்றேன். ஏன் இப்ப சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காதா? 2 ரூம் இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு ரூம்ல இருந்து தொலைய வேண்டியதானே. அவ பாக்கிறதுக்கே ஒரு மார்க்கமா இருக்கா. என்னால அவ கூட தங்க முடியாது. என்னால தங்க முடியாது. அவனை வேற எங்கயாவது போய் தங்க சொல்லு. கல்யாணத்துல நீ ஒண்ணும் பாத்து கிளிக்க வேணாம். பொட்டி புடிக்க எடுத்துட்டு ஊர் கிளம்பு. என்னடி நீ இப்படி சொல்ற? என்ன மாப்ள புசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண தானே வந்திருக்க, ஒழுங்கா அதுக்கான வேலையை பாருடா. வைடா. பாத்துக்கலாம். ஏங்க, என் மாப்பிள்ள அழகுராஜாகிட்ட நான் பேசிட்டேன். அவன் என்னைய மட்டும் இங்கே தங்க சொல்லிட்டான். நீங்கள் பக்கத்தில் ஏதாவது லாட்ஜில் போய் தங்கிக்கோங்க. எது லாட்ஜா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்படிதான் தெரியுது. ஏய், 2 ரூம்ல அவன் ஒரு ரூம் என்ன எடுத்துக்க சொல்லிட்டா. உனக்கு தேவைன்னா இரு, இல்லைன்னா மூட்டி கிளம்பு. இல்லை 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 இல்லை, ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரே வீட்டில் 4 நாள் தங்கிட்டா என் பேரு கெட்டு போயிடாது. சி லூஸ் என்னகரு. ஏய், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஏங்க, ஐயோ இன்டர்வியூ வேற ப்ரிப்பேர் பண்ணணும். இவ்வளோ வச்சுக்கிட்டு என்ன ஆக போகுதோ? வீட்டில் நல்லா நடக்க போகுதோ? ஏய், என்னாச்சு? ஏண்டா அறிவு இல்ல? பாத்ரூம் போனா ஒழுங்கா ஃப்ளஷ் பண்ண மாட்டியா? அப்படியே கிடக்கு. டேய், உன்னை யார் உள்ள போக சொன்னது?
பின்ன அங்க போகாம நடு ஹால்லையா போவாங்க? யாருக்கு தெரியும், நீ போனாலும் போவ. ஏச்சி, சரியான தற்கொலை பையல. வாயை மூடுறா. இந்த பாரு வார்த்தை தடிக்குது. அப்படிதானே தடிக்கும். தச்சை நிறுத்து. ஃப்ளஷ் அழுத்து, நான் தண்ணி வரல, அதான் மோட்டர் போடலான்னு வெளில வந்தேன். அந்த கேப்ல நீ உள்ள பூந்துட்ட. அப்படி இருந்தாலும் நீ சொல்றதுக்கு அப்போ நீ ஏய் ஆமா, நீ வந்ததை நான் போய் கால் கழுவிலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போய் தொலை, போ போ. கழுவிட்டு வரேன். I am coming from சிலுக்குவார்பட்டி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். Completed my polytechnic at Gomada Polytechnic College. I am very hardworking guy. I am a humble and simple person. தூக்கம் வர வருதுடா. If you select me, I will make your company very big. என்ன சாவமால கேக்குது வீட்டுக்குள்ள? போனதுக்கு முன்னாடி ஆடுறவ போல. சி குளிருது, காத்துட்டே தூங்கலாம் போலே. ஐயோ. I am coming from Tiruvarur, Silukkuvarpatti, and I did my polytechnic, Gomada Polytechnic College, and I am very hardworking guy, very humble person, and as a simple person. பரவாயில்ல, இங்கிலீஷ் நல்லா நமக்கு வருது இல்ல? ஹாய், இன்டர்வியூ என்னாச்சு? புட்டுக்குச்சா? அதான் தெரியுமே. ஏங்க 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 சொல்லவே இல்லை. என்னது? உங்க அப்பா தான் கரண்ட் பில் கட்டுறாருன்னு. அப்படிலாம் இல்லையே. பின்ன என்ன வெண்ணக்கிடி எல்லா இடத்துலயும் ஏசி போட்டு வச்சிருக்க? ஃபேனும் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நீ பாட்டு ஊர் சுத்த போயிடுவ. ஏன் உனக்கு கை இல்லையா? விளங்காமையா இருக்கு, போய் அமர்த்த வேண்டியதானே. ஏச்சி போடா. எப்பா திமிர பாத்தியா? எல்லாம் காசு, பணம் திமிரு. I completed my diploma at Gomada Polytechnic College. என்ன இன்னும் ஆரம்பிக்கல? I will very work hard for that company. ஆரம்பிச்சிட்டான். இரு, நானும் ஆரம்பிக்கிறேன். I will make your company very நானும் போடுவேன், நீயும் கேளு. I just want to இப்பதான் இன்பமா இருக்கு. ஹோய், இன்னைக்கு இன்டர்வியூ என்னாச்சு? வழக்கம் போலியா நைட் உட்காந்து ரைம்ஸ் பாடிட்டு இருந்தா இப்படிதான் ஆகும். உன்னை மாதிரி ஒரு எம்சியை பக்கத்து ரூம்ல வச்சிருந்தா எப்படி கிடைக்கும்? And I will simultaneously for our company. ஏங்க எஸ், டெல் மீ. இன்னுமா உள்ள இருந்துட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கதவை தட்டினேன், இப்போ வரைக்கும் உள்ளே இருக்கீங்க. ஆமாயா, அவசரம் தெரியாம கதவு தட்டாத, கொஞ்சம் பொறுமையா இரு. சரிங்க, ஆச்சா? ஆகுது ஆகுது. ஆகுதா? ஏதோ சோறாக்குற மாதிரி சொல்றீங்க. ஏங்க சீக்கிரங்க. இருயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். வந்துருங்க. எவ்வளவு நேரம் தாங்க ஆகும்? கொஞ்ச நேரம் தான், 3/4 மணி நேரத்துல வந்துருவேன். 3/4 மணி நேரமா? நான் தினமும் இதே போராட்டமா இருக்கு. படிக்கவே கூடாது. ஏங்க அறிவு இருக்கா இல்லையா? பாட்டை கம்மியா வைக்க மாட்டீங்களா? பாட்டு எப்படி கம்மியா வைக்க முடியும்? ஏங்க சவுண்ட சொன்னேன். ஏன், என்ன பிரச்சனை? படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகுதுல்ல? ஏன் நைட்டு தான் படிப்பீங்களோ? 10ஆம் கிளாஸ் பையன் பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்க. காலையில இன்டர்வியூ போறேங்க, டைம் கிடைக்கும் போது தான் படிக்க முடியும். உங்க இஷ்ட நேரத்துக்குலாம் என்னால படிக்க முடியாது. படிக்கிறதுலாம் தப்பு இல்லைங்க, டிஸ்டர்ப் பண்ணாம படிக்கணும். பாட்டு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தெரியுதுல்ல, அதே மாதிரி நீங்க எழுத்து கூட்டி கூட்டி படிக்கிறது இங்க வரைக்கும் கேக்குது. இதை நான் என்ன சொல்றது? அது அப்படியே படிச்சு படிச்சு எனக்கு பழக்கமாயிடுச்சு. இவ்ளோ பெருசா இருக்கீங்க, அதுவும் சின்ன பிள்ளைங்க ரைம்ஸ் படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு, அதுவும் நட்டு நடு ராத்திரியில சும்மா இம்சை பண்ணிக்கிட்டு. ஏங்க அது எனக்கு எப்படி வருமோ அப்படிதாங்க படிக்க முடியும். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏங்க உங்ககிட்டலாம் பேசி பிரயோஜனமே இல்லைங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனா ஒண்ணுங்க, கூட சேர்ந்து மட்டும் பாடவே பாடாதீங்க.
சுத்தமாக சகிக்கல. சொல்லிட்டார் எஸ்பிபி. ஐயோ கடவுளே, எனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கணும். இவன் கண்ணில் மட்டும் படாம. என்ன இன்டர்வியூவா? மறுபடியும் முதல்ல இருந்தா? வந்துட்டான் ஆட்டிக்கிட்டு. ஹே, என்ன இன்டர்வியூ போச்சா? எப்போ நீ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை ரைம்ஸ் மாதிரி பாடினியோ அப்பவே தெரியும் உனக்கு இது கிடைக்காதுன்னு. இங்க பார், இனிமே நான் பாட்டு போடும்போது டிஸ்டர்ப் ஆகாது. நாளைக்கு சாயங்காலம் நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருக்கலாம். நாளைக்கே போறியா? ம் ம் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரலையா? இல்லை. ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு அட்டன் பண்ணலன்னா நல்லாவா இருக்கும்? கல்யாணத்தில் எல்லாரும் வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்பாங்க. எதுக்கு? உன் ஃப்ரெண்டு தப்பாக நினைக்க மாட்டானா? அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். ஏன் வேலை கிடைக்கல? என்னாச்சு? உங்களை தான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, நான் கிண்டல் பண்ணலாம் கேட்கல, தெரிஞ்சுக்கலாம் தான். ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ. நீங்கள் காலேஜ் முடிச்சதுலேருந்து ஜாப்கே போகலையா? அப்படிலாம் இல்லை, போனேன். என்ன ஜாபு? நான் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இங்கே அம்பத்தூரில் தான் டூல்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருந்தேன். சம்பளம் ஒன்றும் அங்கே பெருசாக பத்தலை. ஊரில் ஏகப்பட்ட கடன். அந்த சம்பளத்தை வச்சு எஜுகேஷன் லோன் அடைக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இதில் எங்கே மற்ற செலவெல்லாம் பார்க்க. அதான் ஐடி போகலான்னு ட்ரை பண்ண கருமா அதுவும் இப்படி வந்து நிற்குது. என்ன ப்ராப்ளம்? இந்த இளவெடுத்த இங்கிலீஷ் தான் எல்லாம் ப்ராப்ளமும். நான் தமிழ் மீடியத்தில் படித்த பையன் இருந்தும் அந்த கோடிங் அது இதுன்னு ஒப்பேற்றி வந்தேன். ஃபேமிலிலாம்? அப்பா ஸ்கூல் படிக்கும்போதே இறந்துட்டாங்க. அம்மாவும் கொரோனா டைமில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். வெண்டிலேட்டர் கிடைக்காதனால அவங்களும். அப்போது எனக்கு யாரும் இல்லைங்க. சாரிங்க, நான் வேணும்னு எதுவும். பரவாயில்ல, சாரி கேட்க வேண்டியது நீங்கள் இல்லை, அந்த கடவுள் தான். நான் வேணா ஜாப்க்கு ஏதாவது கேட்கவா? எதுக்குங்க? ஏற்கனவே இன்ஃபோடெக்கில் மெரிட்டில் ஜாப் கிடச்சது எனக்கு. இன்டர்வியூ நல்லா தான் பண்ணேன், டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். கடைசியில் வேறு யாரும் ரெஃபரன்ஸில் வந்தாங்கன்னு அதுவும் போயிடுச்சு. அப்போ வலிச்ச வலி எனக்கு மட்டும்தாங்க தெரியும். இப்போ நீங்கள் என்ன ஒரு ரெஃபரன்ஸில் அனுப்புவீங்க, இன்னொருத்தருக்கு அந்த வழி நான் தர விரும்பல. சரி, எதுக்குங்க என் கதையெல்லாம் விடுங்க. நீங்கள் நாளிலேருந்து சந்தோஷமாக இருக்கலாம், எதை பற்றியும் யோசிக்க வேணாம்.
என்ன மேடம் பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்களுக்கு இன்ஃபோடெக்ல வேலை வாங்கி கொடுத்ததே நாங்க தான். அதுவும் இன்னொரு பையனுக்கு போக வேண்டிய வேலைய. இப்போ அதுல வர காசை வச்சு ட்ரிப்புக்கு போவீங்க, ஆனா என் கல்யாணத்துக்கு வர மாட்டீங்க இல்லையா? நானே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன? எனக்கு இந்த தக்கலில் புக் பண்ணி டிக்கெட் கிடச்சதே இல்லை. நீங்கள் அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் புக் பண்ணி தரீங்களா? நான் உங்களுக்கு காசுலாம் அனுப்பிடுறேன். உடனே ஊருக்கா? என் கம்பெனியில் ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்கு, இப்போ தான் பார்த்தேன். அப்ளை பண்ணுறியா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அப்ளை பண்ணுறியா இல்லையா? ஒன்றும் தேவையில்ல. ஒன் லாஸ்ட் டைம், நாளைக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. எதுக்கு தேவையில்லாம? வேற ஒருத்தவங்களோட வேலையெல்லாம் உனக்கு வராது, ரெக்கமெண்டேஷன்லாம் இல்லை. உனக்கு திறமை இருந்தால் உனக்கு கிடைக்கும். போய் அட்டன் பண்ணு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தணும்னு ஆசைப்படுறல்ல? அசிங்கப்படுறது ஒன்றும் உனக்கு புதுசு கிடையாது. ஏங்க என்னாச்சு? வேலைலாம் ஓகேயா? அதெல்லாம் கிடச்சிருச்சுங்க. சேலரி பேக்கேஜ்லாம் ஓகே தானே? அதெல்லாம் பிரமாதமாகவே இருக்கு. எப்போ ஜாயின் பண்ண சொன்னாங்க? அடுத்த வாரமே. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன? இன்டர்வியூ ப்ராசஸ் பெருசாக எதுவும் நடக்கலைங்க. நீங்கள் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? ஏங்க சொல்லுங்க, எதாவது ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? இல்லை, இன்டர்வியூ ப்ராசஸ் எதுவும் பெருசாக நடக்கவே இல்லை, அதான் கேட்குறேன். சொல்லுங்க. சொன்னேன் தான், பட் யூ டிசர்வ்ட் இட். ஏன் என்னால் வேற ஒருத்தர் வேலை? இதில் என்ன பிரச்சனை உனக்கு? ரொம்ப நல்ல மாதிரிலாம் சீன் போடாத. நில்லு, எனக்கு இந்த வேலை ஒன்றும் வேணாம். லூசா நீ? இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு வேணான்னு சொல்கிற? அது என்னோட இஷ்டம். ஹே, வேலை யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு தான் போயிருக்கு. யாரால உனக்கு வேலை கிடைக்காம போச்சோ அவங்களுக்கு தான் இப்போ வேலை போயிடுச்சு. யார் அது? யாருங்க அது? அது உனக்கு எதுக்கு இப்போ? தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லுங்க. நான் தான் அது. போதுமா? ஆமா, அந்த ரெஃபரன்ஸ்ல போன பொண்ணு நான் தான். நீயா? ஆமா, என்னால தான் உனக்கு வேலை போச்சு. எனக்கு அப்படி ரெஃபரன்ஸ்ல போய் ஒன்று வேலை பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீயே அந்த வேலையை எடுத்துக்கோ, பொழைச்சு போ. என்ன திடீர்னு இப்படிலாம் தோணுச்சு, அதான். அவ்வளோ நல்லவளா நீ? இங்க பாரு, வீணா என் வாயை கிளறாத. கிளறதுக்கு அது என்ன குப்பை தொட்டியா? உனக்கு இன்னும் வாய் அடங்கல. சரி, எதனால் இதெல்லாம் அது சொல்லு. என்னை விட உனக்கு தான் அது தேவை. பொழைச்சு போ. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு வேற வேலை கிடைச்சிரும். இங்கிலீஷில் நான் ஒன்றும் உன்ன மாதிரி தத்தி கிடையாது. நாளைக்கு கல்யாணத்துக்கு கிளம்புற வழியை பாரு, போ. கல்யாணத்துக்கு வர டைம் ஆகுது. இந்த டைமில் தான் பூ வாங்கணும், பொட்டு வாங்கணும்னு பக்கத்து கடைக்கெலாம் ஓடிக்கிட்டு இருப்பாளுங்க.
ம் ஆம், ம், நல்லா இருக்கா? ஹலோ, ஆ நல்லா இருக்கா? ஆ என்னங்க அவ்வளோதானா? இப்போ தான் பொண்ணு மாதிரி லட்சணமாக இருக்க. ம், அதானே பார்த்தேன். உன் வாயிலேருந்து இந்த மாதிரி தான் வரும், எனக்கு நல்லா தெரியும். ம். தோ கேப் வந்துடுச்சு, வா போலாம். ஆ, ம். ஓரளவுக்கு கிராண்டாக தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்கல்ல? ஆமாம் ஆமாம். ம். உங்கள் ஃப்ரெண்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, இனிமேல் உங்களுக்கு எப்போ? அது அதான் வேலை கிடைச்சிருச்சுல்ல? ஏங்க பொண்ணு கிடைக்கணும்ல, அதையும் நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா. ஆ, ஏன் கேட்க மாட்டீங்க? ம்? சரி சரி, நான் போய் கிளம்புறேன். பேக்லாம் எடுத்து வைக்கணும். எங்கே? ஊருக்கு தான். இனிமே இங்கே எனக்கு என்ன வேலை? ஜாப் அப்போ? அது வீட்டில் போய் ஒரு கம்பெனிக்காக அப்ளை பண்ண வேண்டியதுதான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, கிடைச்சிரும். தேங்க்ஸ். நீயும் கொஞ்சம் நல்லவ தான் போல. அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் போய் கிளம்புறேன். ஆ அப்படி. என்ன சாரிலேயே கிளம்புறீங்களா? ஆமாம், நல்லா தானே இருக்கு. ஆ டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்டே இருந்தோம். இனிமே எம்ஸே இருக்காதுல்ல? ம். சரி, ஓகே, பார்க்கலாம். எப்போ? எப்பயாவது. கேட்டலாமா வேணாமா? எங்க? ஒரு நிமிஷம். என்ன? ஒன்று கேட்கலாமா உங்ககிட்ட? சொல்லுங்க. யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா? ஏன் கேட்குற? சொல்லுங்களேன். இல்லை, ஏன்? நீ ப்ரப்போஸ் பண்ண போறியா? ஆமாம். என்னடா பொசுக்குன்னு சொல்லிட்டேன்? அது ஆமாண்ணா ஆமான்னு தானேங்க சொல்லுவாங்க. என்ன விளையாடுறியா நீ? ஏங்க என்னை பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியுது. என்ன திடீர்னு? தோணுச்சு, கேட்டுட்டேன். ஓ, நான் தான் உனக்கு இம்சையாச்சே. இம்சை தான். இந்த இம்சை லைஃப்பில் கிடைக்குமா? ஓ, இதுதான் ப்ரப்போஸலா? நீ எதனாலும் சொல்லு, பரவாயில்ல. இப்போவே சொல்லணுமா? சொன்னால் நல்லாயிருக்கும். நான் வேணும்னா ஊருக்கு போய் யோசிச்சு சொல்லட்டுமா? அதுவரை நான் என்னன்னு எடுத்துக்க. உனக்கு என்ன தோணுதோ நீ அதே எடுத்துக்கோ. இப்போ நான் என்னன்னு எடுத்துக்கிறது? ஏங்க ஏங்க ஆ
இதுக்கு மேல என்னங்க? உங்க பேரே எனக்கு தெரியாது. உங்க பேர் என்ன? ப்ரப்போஸே பண்ணியாச்சு, பேர் கூட இன்னும் தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கீங்க. அது சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சுல்ல. ம். ஏங்க 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 உங்க பேரை மட்டும் சொல்லிட்டு போங்க. என் பேரு மீரா. ஓ மீராவா? ஓகே ஓகே. ஏங்க என் பேர் தெரியுமா? தெரியும், ராம் தானே? ஆ ஓ. ஏங்க என் பேர் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? பிடிச்சவங்க பேர்லாம் தெரிஞ்சு வச்சுப்பேன். கேட்காத இசையே கேட்குதே, என் நெஞ்சம் பூக்குதே, தீண்டாத தென்றல் தீண்டியதே, இது என்ன மாயமே? காதலை சிரிக்காமல் சிரிக்கின்றேன், நடக்காமல் நடக்கின்றேன், ஏதோ நான் உலர்கின்றேன் மயக்கத்திலே. நீரின்றி நீனில்லை, நீ இன்றி நான் இல்லை, விலகாத